ಸರ್ ಹೋಗಿ ಊಟ ಕೊಡಿ ಎಲ್ರಿಗೂ. தர்ஷங்குவா கையில் பிடிச்சி கொடுப்பா சாப்பாடு. தர்ஷோ தர்ஷோ பிளேட் கொடு ஒருத்தருக்கா. சபரி கொடுப்பா ஒவ்வொருத்தருக்கா கொடுப்பா. ಹೋಗು 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 ಈಸ್ಕೊ ನಡಿ ಓ போ போ ஒவ்வொருத்தராக வாங்கிட்டு போப்பா ಹೋಗು ಊಟ ಈಸ್ಕೊ ನಡಿ ಊಟ ಮಾಡಿಬಿಡು ಫಸ್ಟು. போ 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 கௌ சாப்பாடு வாங்கி போ. கவுச்சலுக்கு அது. ஆஹா போ சாப்பாடு வாங்கி சாப்பிடு போ. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ரு போ. சாப்பாடு சாப்பிட்ரு ஃபஸ்ட்டு. எது இல்லைனாலும் சாப்பாடு ஃபஸ்ட்டு. யாகம் நடக்குது, அன்னதானம் இருக்குது. ஏன் அப்படின்னா கடவுளோட ரீதி அதை தான். எப்போ நம்ம யாகம் வளர்த்துனாலும் அன்னம் கொடுத்து தான் முடிக்கணுன்றதில்ல. அன்னம் கொடுத்ததுக்கப்புறம் தான் கடவுள் ரீதியாக சித்தர்கள் ரீதியாக அவங்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வந்துக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கௌரி ஃபஸ்ட்டு ரொம்பணும். அதுக்கப்புறம் தான் மனசார எதுவாக இருந்தாலும் கேட்கணும். ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக, ஓம் நமோ கோரக்க சித்ராய நமோ நமக, ஓம் மகாகாளியாய நமோ நமக, ஓம் நவகிரகாணியே நமோ நமக.